இந்த ஹிண்டிங்கை நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸ் பழைய ரோமனா பங்கை பொராட்டி எடுத்திருப்பார். இதை எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஜே ஊசோ தான் பார்த்தீங்கன்னா பங்கு கூட ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்காரு. இதனால தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து கோவத்தில் அட்டாக் பண்ணார். ஆனால் ஜிம்மி ஊசோ பங்கு கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. பேக் ஸ்டேஜில் பேசுகிறாரு. ஜே ஊசோ அடிக்கும்போது ஜிம்மி ஊசோ தடுக்க தான் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் அடிக்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக ஏன்டா எப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிடிக்காம வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் ஜிம்மி ஊசோட ரியாக்ஷன் இருந்திருக்கும். முடிஞ்சவொன்னே ஆஃபரில் ரோமன் கோவம் அந்த இடத்த விட்டு நடந்து விட்டு போயிட்டு இருப்பாரு. பின்னாடியே ஜே ஊசோ சந்தோஷமாக போவார். ஏன்னா ரோமன் அவரோட பேச்சை கேட்டு அடிச்சிட்டார்ல. ஆனால் அதுக்கு பின்னாடி ஜிம்மி ஊசோ ஏன் இப்படிலாம் நடக்குது, ரோமன் ஏன் இப்படி பண்ணான்னு ஒரு சோகத்தோடையே நடந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி ஜிம்மி ஊசோ வச்சு ஏதாவது பண்ணுவாங்களோ? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பார்க்கலன்னா லென்த்தான வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி